இங்கிலாந்தோட அரசியான குயின் எலிசபெத்துக்கு ஆப்பிரிக்கால இருந்து ஒரு லவ் லெட்டர் போச்சு. ஆனா அந்த லெட்டர் எழுதின ஒரு வரலாற்றுடைய கொடூரமான சர்வாதிகாரிகள் ஒருத்தர்னு சொல்லப்படுற இடியவன் எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஹேய் எர்ரா பேப்பரையும் பேனாவையும். 1970களில் உட்காண்டாவுடைய அதிபராக அந்த இடியவன் தன்னுடைய கொடூரமான ஆட்சிக்கு மட்டும் இல்லாமல் தன்னுடைய கிறுக்குத்தனமான செயல்பாடுகளுக்காகவும் நோட்டீஸ் பண்ணப்பட்டவர். அந்த நேரத்தில் தான் இங்கிலாந்தோட அரசியான குயின் எலிசபெத்துக்கு இடியவன் ஒரு லெட்டர் எழுதினாரு. தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட 2வது மனைவியை உட்காண்டாவுக்கு வந்துருங்க, இது நம்ம 2 நாட்டோடைய உறவையும் வலுப்படுத்துங்கிறது தான் அந்த லெட்டர்ல இருந்தது. கண்டிப்பா குயின் எலிசபெத்துக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல தான். ஆனா அந்த நியூஸை கிட்ட மற்றவங்க தான் அதுக்கு சிரிக்கவா இல்லை ஷாக்காக வாங்குற குழப்பத்தில் இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவனாவது யோசிப்பான்னு யாராவது நினைச்சு பார்த்துருப்போமா, அது ஒரு நாட்டுடைய அரசியல்ல முக்கியமான இடத்துல இருக்கிறவன். இங்கிலாந்துக்கே ராணியா இருந்தாலும் ஒண்ணுங்கிறப்ப ஒரு வீட்டுக்கு விளக்கேத்த போறவதானே, நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வரணும் கேட்டதுல என்ன தப்பு? வரலாறுல இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா அதிகாரமும் ஈகோ ஒன்னா சேர்ந்தா நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை செய்ய தோணும். அதனால உங்களுக்கு யாராவது பிடிச்சது லவ் சொல்றதுக்கு தயக்கப்பட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னா இடியம்னு உதாரணமா எடுத்துக்கிட்டு அவங்க லவ் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் லவ் சொல்லிருங்க. ஏன்னா அவங்க நம்ம லவ் பண்றாங்களோ இல்லையோ நம்ம கடமை நம்ம செஞ்சிடணும்ல. எர்ரா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. சொல்லுமாப்ல. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. சூப்பர்.